பூண்டில் பல்வேறு மருத்துவ பயன்கள். வியாதிகளை விரட்டும் வெள்ளை பூண்டு. இரவு உறங்கச் செல்லும் முன் சூடான பசும்பாலில் 2 பூண்டு பற்களைப் போட்டு அதை உண்டால் உடலுக்கு அதைவிட நலம் சேர்க்கும் விஷயம் வேறு இல்லை. பூண்டு கைவசம் இருந்தா போருக்கே கிளம்பலாம் என்பார்கள் கிராமப்புறங்களில். உடல் செரிமானம், உடல் சக்தி, உடல் கழிவு நீக்கம் என சகலத்திலும் பூண்டு துணை புரிகிறது. சைவம், அசைவம் என எல்லா வகை உணவிலும் பூண்டு தவிர்க்க முடியாத ஒன்றாய் பூண்டு அமைகிறது. பூண்டின் மகத்துவத்தைப் பற்றியும் நோய்களை குணப்படுத்த அதை பயன்படுத்தும் முறைகள் பற்றியும் விவரிக்கிறார் காரைக்குடி சித்த மருத்துவ மைய சித்த மருத்துவர் சி. சொக்கலிங்கம். இவ்வாறு கூறுகிறார். பூண்டில் அலிசின் என்ற ஆன்டிஆக்சிடென்ட் உள்ளது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. கழலை, மரு போன்றவற்றை நீக்குவதற்கும் பூண்டு கை கொடுக்கிறது. இருமல், மூச்சுத் திணறல், மலக்கிருமிகளினால் ஏற்படும் தொற்று போன்ற பிரச்சனைகள் உள்ள 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெள்ளைப்பூண்டினை அரைத்து அவர்களது நாக்கில் தடவினாலே நோய் குணமாகும். தலையில் பூச்சிவெட்டு ஏற்பட்டு கொத்து கொத்தாக முடி உதிர்வதை தடுக்க பூண்டுத்தோல் 50 கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நன்கு வறுத்து அதை அரைத்து மறுபடியும் அதே எண்ணெயில் மை போல கலந்து பூச்சிவெட்டு உள்ள இடத்தில தடவி வர வேண்டும். 5 பூண்டு பற்கள் எடுத்து தோல் நீக்கி 100 மில்லி பசும்பாலில் போட்டு வேக வைக்க வேண்டும். நன்றாக வெந்த பின்பு பூண்டை கடைந்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி, மூச்சு அடைப்பு சரியாகும். பூண்டு கஞ்சி சாப்பிடுவது கிராமத்து வழக்கம். தேவையான அளவு பூண்டினை எடுத்து தோல் நீக்கி வெந்தயம், உளுந்து ஆகியவற்றை முறையே 50 கிராம் சேர்த்து அரைத்து தூள் செய்து 1/2 லிட்டர் பசும்பால் விட்டு வேக வைத்து வற்றும் சமயத்தில் அதில் பனங்கற்கண்டைச் சேர்க்க வேண்டும். மாதம் 2 முறை பூண்டு கஞ்சி சாப்பிட்டால் இரத்த சோகை மாறி உடல் வலிமை பெறும். பூண்டு கஞ்சியுடன் ஏலக்காய், கிராம்பு ஆகியவற்றைச் சேர்த்து சாப்பிட்டு வர ஆண்களின் வீரியக்குறைவு சரியாகும். மேலும் மலச்சிக்கல், சிறுநீர் போகும்போது ஏற்படும் எரிச்சல் ஆகியவையும் சரியாகும். 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் தினமும் 2 பூண்டு பற்களும், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் 3 பூண்டு பற்களும், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் 5 பூண்டு பற்களும் பனங்கற்கண்டுடன் சேர்த்து உண்டு வர உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு கட்டி ஆகியவை குணமாகும். உயர் இரத்த அழுத்தம், இரத்த உறைவு, சீரற்ற இரத்த ஓட்டம் ஆகியவற்றுக்கு பூண்டு நல்ல பலன் தரும். பூண்டுப்பல் 5 எடுத்து அத்துடன் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றை 10 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அரைத்து தூள் செய்து பால் கலந்து உண்டுவர இரத்த ஓட்டம் சரியாகும். வாத நோய்கள் சரியாக. பக்கவாதம், மூட்டுவாதம், சுண்டுவாதம், நடுக்குவாதம், ஒருபக்கவாதம் ஆகியன குணப்படுத்தவும் பூண்டு சிறந்த மருந்து. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், புன்னை எண்ணெய், இலுப்பெண்ணெய் ஆகியவற்றை 100 மில்லி எடுத்து ஒன்றாக கலந்து அத்துடன் தேவையான அளவு தழுதாழை இலை, நொச்சி இலை ஆகியவற்றைப் பூண்டின் சாறு விட்டு அரைத்து அதையும் எண்ணெயில் கலக்க வேண்டும். எண்ணெயை நன்கு கொதித்தபின் ஆறவிட்டு வாதம் உள்ள இடத்தில் தடவி வர மேற்கூறிய வாதங்கள் சரியாகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பூண்டுக்கும் பொருந்தும். பூண்டின் மேலும் சில மருத்துவ பயன்கள். பூண்டு நோய் தடுப்பு மண்டலத்திற்கு ஒரு துணையாகிறது. புற்றுநோயையும் மற்ற நோய் தொற்றுகளையும் எதிர்க்க உதவுகிறது. வெள்ளணுத்திறனின் செயல்பாடுகளை அதிகரிக்கச் செய்கிறது. ஊளைச்சதையை கரைக்கிறது. தண்டுவட உரை அழற்சிக்கும் சிறந்த மருந்தாகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது.